Hi, hello everyone. Selenium beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 6. லாஸ்ட் வீடியோல Chrome driver நியூ அண்ட் ஓல்டு வெர்ஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோல டவுன்லோட் பண்ண Chrome driver வந்து Selenium கூட இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல டவுன்லோட் பண்ண Chrome driver எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். அது ஒரு zip ஃபைலா டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட்ஸ்ல இதா இருக்கு zip file. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருங்க. இப்போ Chrome driver வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா Chrome driverன்னு ஒரு exe ஃபைல் இருக்கும். அந்த exe ஃபைல் வரைக்குமான அந்த பாத்தை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் போகணும். Chrome driverக்குள்ள வரைக்கும் போய் அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ எக்லிப்ஸ்ல இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுதானே நம்ம சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்றோம். ஸோ அது எப்படின்னா சிஸ்டம்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா java.lang பேக்கேஜ்ல சிஸ்டம்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. சிஸ்டம் டாட் ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ண போறோம். செட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, ப்ராப்பர்ட்டி ஒரு கீயும் ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் எடுக்கணும், செட் ப்ராப்பர்ட்டி. end of statement கொடுத்துருங்க. இந்த செட் ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் கேட்குது. ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்ல டபுள் கோட்ஸ்குள்ள நம்மளோட பாத்தை வந்து கொடுத்துடலாம். பாத் கூடவே இது பாருங்க விண்டோஸ் 64 அது வரைக்கும் தான் வருது. நமக்கு பாத் வந்து என்டையரா வேணும், அதாவது இந்த Chrome driver exe ஃபைல் வரைக்கும் வேணும். ஸோ இதோட நேமை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரீநேம் போனீங்கன்னா இந்த exe ஃபைலோட நேமை காப்பி பண்ணி இந்த லாஸ்ட் 64 இருக்கு பார்த்தீங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேக்ஸ்லாஷ் கொடுத்து Chrome driver அதோட ஃபார்மேட் .exe. ஸோ இதுதான் பாத், என்டையர் பாத்தும் செட் பண்ணணும். இப்போ பாத் வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆர்குமெண்ட்ல என்ன பண்ணணும்னா எந்த டைப் ஆஃப் ப்ரௌசர் யூஸ் பண்ண போறீங்க சொல்லணும். அதுக்கு டபுள் கோட்ஸ்குள்ள வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர். இது வந்து ஸ்டாண்டர்ட், இதுதான் இந்த இடத்துல இருக்கணும். இப்போ நம்ம Chrome driver யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால Chromeக்கான இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது. இது ஸ்டாண்டர்ட், இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வெப் டிரைவருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். வெப் டிரைவர்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வெப் டிரைவர்ங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ கொடுத்து எந்த டைப் ஆஃப் ப்ரௌசர் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த டைப் ஆஃப் ப்ரௌசரோட டிரைவர் கொடுக்கணும். நம்ம Chrome யூஸ் பண்ண போறோம். ஸோ Chrome driver. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், Chrome driverக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டிரைவருங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல தான் இப்போ உங்க Chrome ப்ரௌசரோட என்டையர் கண்ட்ரோலும் இருக்கும். நீங்க எந்த ஒரு ஆப்ரேஷன் அந்த ப்ரௌசர்ல நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த டிரைவர் மூலியமா தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாருங்க, ஒரு Chrome ப்ரௌசர் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதுல என்ன காமிக்கிட்டு பாருங்க, Chrome is being controlled by automated test software. அதாவது இது ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுது ஹியூமன் இல்லாம சம்திங் ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா இந்த Chrome ப்ரௌசர் வந்து ஓபன் ஆகுது அப்படிங்கறத Chrome ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு லைன் ஆஃப் கோடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டிங்கிறது உங்க சிஸ்டத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்றீங்க. அதாவது அதுல என்ன போடுறோம், வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இது இப்படிதான் இருக்கணும். தென் செகண்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம டவுன்லோட் பண்ணி இருக்கிற Chrome டிரைவரோட பாத் அப் டு எது வரைக்கும், அந்த ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் கொடுக்கணும். தென் வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், Chrome டிரைவருங்கிறது ஒரு கிளாஸ். இந்த வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸை வச்சு Chrome டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ
வீடியோவில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.